தமிழ்நாடு அரசோட ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க மகளிருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா மகளிர் சங்கத்தில் இருக்கவங்க மூலமாக நடத்துறது முழுக்க முழுக்க மகளிர் மட்டுமே கைகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. புத்தக திருவிழாவுக்கு வரவங்க பசி ஆற்றும் வகையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டாலும் இருக்குது. ஸோ நம்ம இதில் என்னென்ன விற்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களோட ஆதரவு எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து வித்துட்டு இருக்காங்க. சூப்பு, நிறைய சூப் வகைகள், சத்து மாவு உருண்டை, இந்த மாதிரி நிறைய இயற்கை கையிலே தயாரிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தயாரிச்சுட்டு அப்படியே விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், உங்கள் பேர்? சிவகாமிங்க சார். இது என்ன கடை, எதுக்காக கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு இதுலேருந்து நாங்கள் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டம் மூலயமா நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். புக் ஃபேருக்காக இங்கே புக் ஃபேர் இதுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டம் மூலயமா நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறது. மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது? என்னென்ன ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறாங்க? சிறுதானிய ஐட்டமில் நாங்கள் இப்போ வந்து பாரம்பரிய ரைஸ்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரைஸு பவுட்ரு ஃபார்ம்லேயே கூட கொடுத்துட்ருக்கோம். பாரம்பரிய இதில் வந்து இப்போ மில்லட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. மக்களுக்கு இடையில வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு. இப்போ என்ன வித்தியாசமான ப்ராடக்ட் இங்கே என்ன கிடைக்கிது? முருங்கைக்கீரையில் வடை பண்ணுறோம். மில்லட்டில் பார்த்தீங்கன்னா பணியாரம் பண்ணுறோம். மில்லட்லேயே வந்து போண்டாவும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சத்து மாவு உருண்டை பார்த்தீங்கன்னா எல்லா சத்து மாவு கஞ்சியாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் டைம் இதாகும். பார்த்தீங்கன்னா லட்டாவும் நீங்கள் பிடிச்சி சாப்பிட்லாம். இந்த இதில் அதில் வந்து மில்லட்டும் லட்டாவே பிடிச்சி சாப்பிட்லாம். பாரம்பரிய ரைஸை வந்து எந்தெந்த வகையில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறோம். வரகு அரிசி சாப்பாடு, சிவப்பு அரிசி கொழுக்கட்டை, அந்த மாதிரி வந்து வித்தியாசமாக என்ன சாப்பிட முடியல நம்மளுக்கு இருக்கிற மில்லட் வகையிலும் பாரம்பரிய வகையிலும் என்னென்ன வந்து வித்தியாசமாக கொடுக்கலாமோ அதை நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எதுவும் கலக்காம நேச்சர் ப்ராடக்ட் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா கீரை வகைகள்ல இருந்துட்டு வடை செய்கிறதாகட்டும், அந்த சத்து மாவில் வந்து உருண்டை இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இயற்கையாகவே தயாரித்த ஒரு பொருளாக தான் இவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. சூப்பு வகைகளும் வந்து நிறைய விற்றுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புத்தக திருவிழாவுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால்ஸையும் நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு இதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் பசி ஆற்றிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.